வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். Congratulations to RCB Sagos. கலக்கிட்டீங்க. வணக்கம் சகோ. And bad luck to CSK fans. இவ்வளோ பக்கத்தில் வந்து கை நழுவி போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இந்த 27 ரன் வித்தியாசத்தில் தோத்ததுக்கு பதிலாக 17 ரன் வித்தியாசத்தில் தோத்துருந்தாங்கன்னா சிஎஸ்கே குவாலிஃபை இருப்பாங்க. பட் ஆர்சிபி வேற லெவல் கிரிக்கெட் ஆடிருக்காங்க கடைசி 6 மேட்சா. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி எப்பெல்லாம் 5 முறை கன்செக்யூட்டிவா வின் பண்ணிருக்காங்களோ அந்த வருஷமெல்லாம் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இந்த முறை 6 வாட்டி வின் பண்ணிருக்காங்க கன்செக்யூட்டிவா அப்படின்ற போது வை நாட், ஈசாலா கப்பு நமதே கனவு நனவாகுதான்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க ஆர்சிபி. தோனியோட கேப்டன்சிக்கு அப்புறம் ருத்ராஜ் கேப்டன்சி எடுத்த போது எந்த அளவுக்கு பயணித்து போவார்கள் சிஎஸ்கே அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நல்லா ஆடினாங்க, ஒரு வாரம் நல்லா சேஸ் பண்ணாங்க சிஎஸ்கே. இவ்வளோ பக்கத்தில் வந்து 27 ரன் வித்தியாசத்தில் தோத்ததுக்கு பதிலாக 17 ரன் வித்தியாசத்தில் மட்டுமே தோத்துருந்தாங்கன்னா சிஎஸ்கே குவாலிஃபை இருப்பாங்க. சோ நியர் எட் சோ ஃபார் அப்படின்ற மாதிரி கை நழுவி போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு பிளே ஆஃப் ஃபார் சிஎஸ்கே. டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே சேசிங் சொன்னது ஆக்சுவலாக கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன சுவாமியில் டைம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சேசிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று, சேசிங்கில் ஒரு டார்கெட் இல்லை 2 டார்கெட் இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் டார்கெட், அந்த வெற்றி இலக்கை தொடக்கூடிய டார்கெட்டை தொட முடியும்னா அடுத்த டார்கெட் ஒன்று இருந்திருக்கு. அது 17 ரன் வித்தியாசத்துல மட்டுமே தோக்கணும் சிஎஸ்கே அப்படின்ற பொழுது 2 டார்கெட் கிடைக்கும் போது வை நாட், ஐ வில் சேஸ் அப்படின்னு ருத்ராஜ் சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். ஸோ முதல்ல பேட்டிங் ஆட ஆரம்பிச்சு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தெரிச்சுட்டாங்க. கிங் கோலி வெறித்தனம், கோலியின் வெறித்தனம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பார்த்த மாதிரி இருந்து 2-3 ஷாட் எக்ஸ்ட்ராடனரி ஆடினாரு. அதுக்கப்புறம் டூப்ளஸியோ நான் தான் என் கேப்டன், நானும் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவரும் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடினாரு. இப்போ 3 ஓவர் 30ன்ற போது ஒரு மழை வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டாப் போட்டுது. ஆனா அந்த ஸ்டாப்பு போதுமா சிஎஸ்கேக்கு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஆர்சிபி ஒரு வெறித்தனமாக பேட்டிங் தான் ஆடினாங்க. இன்ஃபேக்ட் அந்த மழைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கச்சா முச்சான்னு டேர்ன் ஆக ஆரம்பிச்சது. ஒருவேளை டேம்ப்னஸ், அந்த மழையின் ஈரப்பதம் உள்ள இறங்கி அதனால பந்து கிரிப் ஆகுதா இல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான ஒரு விக்கெட்டான ஒரு கன்ஃபியூஷனே வந்தது. ஆனா கச்சா முச்சான் டர்ன் ஆச்சுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஆர்சிபி அவங்களோட பவர் பிளேயர் அடித்த ஸ்கோர்கள் என்ன பாத்தீங்கன்னா 42க்கு நோ லாஸ், 42 நோ லாஸ். இன்ஃபேக்ட் இதையே சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போது அவங்க அடித்த ஸ்கோர் என்ன பாத்தீங்கன்னா 58 for 2, கிட்டத்தட்ட 16 ரன். நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அதுல 18 ரன் 17 ரன் அந்த வித்தியாசத்துல தான் ஆக்சுவலி லீடிங்ல இருந்தாங்க பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ 58 for 2, ஆர்சிபி 42 for no loss. பட் ஸ்டில் ஸ்கோர் வைஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கம்ஃபர்டபுளான ஒரு அட்வான்டேஜ்ல தான் இருந்தாங்க பவர் பிளே முடியும் பொழுது. இன்ஃபேக்ட் 10வது ஓவர்ல கிங் கோலி விக்கெட் எடுத்தாங்க. செமையா ஆடினாரு கிங் கோலி, ஒரு 50 மிஸ் பண்ணாரு. பட் இந்த மாதிரி அவர் ஆடின தருணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேம்ப்னஸ், அந்த மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமாக டேர்ன் ஆச்சு. இருந்தாலும் 2-3 சிக்ஸர் வெளுத்து வாங்கினார் கிங் கோலி. அதுக்கப்புறம் 13வது ஓவர் டுப்ளஸி ஒரு அற்புதமான 50 பதிவு பண்ணிட்டு ஒரு அன்லக்கி டிஸ்மிசல். சாண்டனரோட கையில பட்டு அவர் நான் ஸ்ட்ரைக்கரா இருக்கும்போது வெளியே இருந்த காரணத்தினால ஸ்டம்ப்ல பட்டு அவுட் ஆனார் டுப்ளஸி. இல்லைன்னா அவர் ஆடின ஆட்டத்துக்கு வேற லெவல்ல பேட்டிங். இன்னும் பாத்தீங்கன்னா அவரே தனியா ஒரு 80, 90, 100 அடிச்சிருப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறம் ரஜத் பார்த்துட்டாரு, வெளுத்து வாங்கிட்டாருங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆடினார். ஒரு 41 of 23 பால்ஸ். அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன் ஃபைனலி கிரீன் சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரோட பேட்டிங்ல. தினேஷ் கார்த்திக் ஒரு சின்ன கேமியோ. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், எப்பா கிணறு வத்தி போச்சுப்பா அப்படின்ற போது இல்ல கொஞ்சோண்டு ஒரு வாலிக்கு அது தண்ணி அள்ளித்தரன்னு மேக்ஸ்வெல் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அதன் காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா 218 for 5 முடிச்சாங்க. போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க மிச்சல் சாண்டர் அண்ட் மகேஷ் தீக்ஷனா ரொம்ப நல்லா போட்டாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு அவங்க போட்ட தருணத்தில் பாத்தீங்கன்னா செம்ம டேர்ன் இருந்தது. ஒரு கிரிப் ஆச்சு விக்கெட் அப்படின்றத பாக்குறோம். ஷர்துல் தாக்கூர் வாரி வழங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் 2 விக்கெட் எடுத்தா அதெல்லாம் ஓகே. ஆனால் ஓவருக்கு 15 ரன் கொடுத்துட்டு நீங்க 2 விக்கெட் எடுத்தா என்ன எடுக்கலன்னா மாதிரி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஷர்துல் தாக்கூர். துஷார் தேஷ்பாண்டே அகைன் 4 ஓவர்ல 50 ரன். பட் சின்னசாமி ஸ்டேடியம்ல 4-50 ரன் நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் அடி வாங்கியிருக்காங்க, ஓகே. பட் ரவீந்திர ஜடேஜா என்னை பொறுத்த வரைக்கும் போலிங்ல 3 ஓவர் 40 ரன், அதாவது அவர் போட்ட கட்டத்துல டிபிக்கலா இன்ஃபேக்ட் சிப்பாக் விக்கெட் மாதிரியே இருந்தது. அந்த தருணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கச்சா முச்சான் டர்ன் ஆச்சு அப்படின்ற போது 3 ஓவர் 40 ரன் அப்படின்றது ஜடேஜாவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான டர்னிங் ட்ராக். கொஞ்சம் ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங் போலிங் தான் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா.
ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஓவரால் எண்டிங்ல பாத்தீங்கன்னா 218 அப்படின்னு முடிச்சாங்க ஆர்சிபி. சோ இப்ப சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போது எதர் அவங்க மேட்ச் வின் பண்ணும் அந்த 219 அப்படின்ற டார்கெட்டை டச் பண்ணி, இல்ல ஒருவேளை அதை செய்ய தவறிவிட்டால் அவங்களோட இரண்டாவது இலக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா 201 அதை டச் பண்ணி ஆகும் அப்படின்றதுதான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சேஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு தலைமையில இடியா இறங்கின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ருத்துராஜ் முதல் பந்தே அவுட். அந்த கிணறு வத்தி போன கிணறு மேக்ஸ்வெல் பேட்டிங்ல மட்டும் ஒரு வாளி தண்ணி எடுத்து கொடுக்கல, இன்னொரு வாளியும் இருக்கியா பாக்கி அப்படின்னு எடுத்து கொடுத்த ஒரு விக்கெட் தான் ருத்துராஜ் கேக்வாட். முதல் பந்தே பிளேன்னு சொன்னோடனே டபக்குன்னு அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அங்கேயே சிஎஸ்கே எப்பா ஒரு ஜர்க் ஆயிட்டாங்க. என்னையா இது, என்னையா நம்பிக்கையா உங்க கேப்டன் நல்ல இன்னிங்ஸ்ல ஆடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் பந்தே அவுட் ருத்துராஜ் கேக்வாட். ஆனா இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தா, ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ், அட்டகாசமா ஆடினாங்க. சில ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோட பதிவுகள்ல மீண்டும் மீண்டும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஷயம், ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு லாங்கர் ரோப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. ஆனா டேரல் மிச்சலுக்கே தொடர்ந்து இவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன் ஒய் நாட் ரச்சின் நிறைய கதறி நான் வீடியோ எல்லாம் பதிவு பண்ணிருக்கேன், போய் பாருங்க தயவு செஞ்சு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா இல்ல டேரல் மிச்சல் ரெண்டு பேரையும் ஒரு தராசு தட்டுல வச்சு ஆன் த டே அப்படின்னு சொன்னீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் உங்களுக்கு மேட்ச் வினர் அப்படின்றது நிறைய எனக்கு பதிவு நான் சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான இன்னிங்ஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜிங்கா ரஹானே ரச்சின் ரவீந்திரா கிட்ட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்தது. அஜிங்கா ரஹானே மீண்டும் லாக்கி ஃபர்கூசன் வந்து போட்ட முதல் பந்து எப்பா என்ன நீ லாக் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷாட் அடிச்சாரு. ஏங்க எப்பவுமே ஒரு போலர் மாத்தி வந்தா முதல் பந்து கொஞ்சம் பாருங்கயா என்ன போடுறாங்க அப்படின்றது தயவு செஞ்சு பாருங்க. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுங்க ரஹானே. நான் அப்பதான் சொல்லி கொண்டிருந்தேன், ஒரு 9ல இருந்து அவர் அவுட் ஆனது 9வது ஓவர் 13வது வரைக்கும் விக்கெட் விடாம ஆடி இருந்தாங்கன்னா சிஎஸ்கே. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் கடைசி 5 ஓவர் விக்கெட் உங்க கையில இருந்தா நீங்க தான் ராஜா. அதை வந்து ரஹானே திருப்பி என்ன போடுறாரு என்ன கணிக்காம ஒரு ஷாட் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. அங்க திருப்பி மீண்டும் பிரஷர்ல வந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா அண்ட் தூபே, சிவம் தூபே. இங்க பாத்தீங்கன்னா ரச்சின் ரவா அந்த கட்டத்துல ஒரு குழப்பம், எஸ் நோ சடு அப்படின்னு சொல்லி அவர் ரன் அவுட் ஆயிட்டார். அங்கதாங்க ஒரு ஆணித்தரமா உள்ள வந்தாங்க கேம்ல. இன்ஃபேக்ட் 13 ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஈக்குவலாவே போன ஒரு போட்டி. அவங்களுக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி சிஎஸ்கே ஈக்குவலா போனது எங்கன்னா 13 ஓவர் வரைக்கும் ஒரு ஈக்குவல் போட்டியா இருந்தது. அந்த 13th ஓவர் தான் டுப்ளஸோட விக்கெட்டை எடுத்தாங்க சிஎஸ்கே. ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட், அட்டகாசமா ஆடிந்தாரு 50+. அதே 13th ஓவர் தான் ஆர்சிபி ரச்சின் ரவீந்திராவுக்கு விக்கெட் எடுத்தாங்க, ரன் அவுட். எஸ் நோன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல. இன்ஃபேக்ட் இந்த கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்கோர் 113க்கு 2, சிஎஸ்கேவுக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 115க்கு 4. பெரிய வித்தியாசமே இல்லை. இன்ஃபேக்ட் 2 முக்கியமான விக்கெட் விழுந்த ஓவர் என்ன பாத்தீங்கன்னா 13வது ஓவர். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு வெரிசல் ஆரம்பம். ஆர்சிபி அடுத்த விக்கெட்டை இழந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா 17.4 ஓவர்ஸ்ல ரஜத் பட்டிடார் ஒரு அட்டகாசமான கேமியோ ஆடினாரு. அவரை இழந்த தருணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 184 for 3 17.4ல. இதே வந்து சிஎஸ்கே அதே 17.4ல எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 163 for 6. கிட்டத்தட்ட 21 ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி ஒரு ஜம்பிளிங் பண்ணிட்டாங்க. சோ நான் சொல்றது நீ மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 13வது ஓவர் வரைக்கும் விக்கெட் ஜாஸ்தி இழந்தாலுமே சிஎஸ்கே ஈக்குவலா ஸ்கோரை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா அடுத்த 22 பந்துல மேட்ச் முக்கியமா மாறிய தருணம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த 22 பந்துல அப்படியே ஸ்கோரை ஆக்சிலேட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாங்க ரஜத் பட்டிடார் அண்ட் கேமரூன் கிரீனோட பார்ட்னர்ஷிப். அங்க 17.4 ஓவர்ஸ், அதாவது அடுத்த 22 பந்துல சிஎஸ்கே எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 163 for 6. இவங்க எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 184 for 3. ஏன்னா இந்த 22 பந்துல அப்படியே காட்சிகளே மாறிடுச்சு. 22 பந்துல ஆர்சிபி எடுத்த ரன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 71 ரன், சிஎஸ்கே எடுத்த ரன்கள் 48 ரன். இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இல்லையா? அந்த கட்டத்துல தான் நம்ம வந்து 200 தான் சேஸ் பண்ண வேண்டியதுன்றது அப்படின்றது அப்படியே ஒரு 218 220க்கு போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த 22 பந்து. சிஎஸ்கே சேசிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு தெரிஞ்ச திருப்பு முனையா இருந்தது 4 விஷயம். ஒன்னு அப்கோர்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் டக்ல அவுட் ஆன ஒரு விஷயம். இரண்டாவது செட்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு ரன் அவுட். செம்மையா ஆடிந்தாருங்க. திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன், அங்க ஒரு ரன் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது செட்பேக் என்னன்னு கேட்டீங்கன்னா
சிக்ஸர் தூபே, சிவம் தூபே இன்னைக்கு ஒண்ணுமே அடிக்கல. இன்ஃபேக்ட் 28 சிக்ஸர் சோஃபார் ஐபிஎல் டோர்னமெண்ட்ல அடிச்ச சிக்ஸர் தூபே, அதாவது ஆவரேஜா குறைந்தபட்சம் 2 சிக்ஸர் ஒரு மேட்சுக்கு அடித்த தூபே இன்னைக்கு 15 பால் ஆடியும் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் கூட அடிக்கல. 7 ரன் தான் எடுத்தாரு. 46 கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு சிவம் தூபே. அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆச்சு ஃபார் சிஎஸ்கே. இன்ஃபேக்ட் யோசிச்சு பாருங்க, அந்த 15 பந்துல அவர் ஒரு 2 சிக்ஸர் சிவம் தூபேக்கு யூஸ்வலா அடிக்கக்கூடிய அந்த ஆவரேஜா பர் மேட்ச் அடிக்கக்கூடிய அந்த 2 சிக்ஸர் அடிச்சிருந்தாருன்னா சிஎஸ்கே எங்க முடிச்சிருப்பாங்க? 202 முடிச்சிருந்தாங்கன்னா அந்த 12 ரன் வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திருக்கும். ஆனா இன்னைக்கு சிவம் தூபே படவே இல்லை. ஒரு சிக்ஸர் கூட வரல, ஒரு 4 கூட வரல. இன்ஃபேக்ட் ரன் பால் கூட ஆடல. அப்படின்ற பொழுது அது 3வது மிகப்பெரிய செட் பேக் ஃபார் சிஎஸ்கே. 4வது அஃப்கோர்ஸ் கடைசி வரைக்கும் யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் 7. 7 மலை 7 கடல் தாண்டினாலும் 7 வந்தா நான் இருக்கேன்டா, நான் காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடிய அந்த 7 கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர், எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னொரு ஒரே ஒரு சிக்ஸர் தோனி கிட்ட வந்திருந்தா அந்த மேட்சே மாறி இருக்கும். அந்த முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு எஸ். அது வந்து 4வது ஒரு செட்பேக் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஓவராலா அந்த கடைசி ஒரு 3-4 ஓவர்ல முதல் பந்துகளை சிக்ஸர் அடித்த ஓவர் எல்லாமே அடுத்த 5 பந்துகளை கேபிட்டலைஸ்ல பண்ணல. இன்ஃபேக்ட் முதல் பந்து நீ சிக்ஸர் அடித்தா அது ஒரு 20 ரன் ஓவரா இல்ல 25 ரன் ஓவரா மாறணும். ஆனா சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2-3 ஓவர் அது மாதிரி தொடர்ந்து ஒரு முதல் பந்து சிக்ஸர், ஆனா அடுத்த 5 பந்து குறைந்தபட்சம் 7-8 ரன் தான் எடுத்தாங்க. அதாவது 13-14 ரன்ல தான் அந்த ஓவர் முடிச்சாங்க. அப்படின்ற பொழுது அது கடைசி ஓவரும் அந்த மாதிரி தான் ஆச்சு. முதல் பந்து தோனி சிக்ஸர் அடிச்சாரு, அடுத்த 3 பந்து பாத்தீங்கன்னா டாட் பால்ஸா முடிஞ்சது. இன்ஃபேக்ட் இன்னொரு சிக்ஸர் தோனி ஐயோ அடிச்சு போது, ஆஹா ஒரு சிஎஸ்கே ஃபேன் எதிர்பார்த்து ஐயோ தாண்டி போன்னு அது போகல. இன்ஃபேக்ட் அந்த சிக்ஸர் இன்னொரு சிக்ஸர் தோனி பேட்ல வந்திருந்தா கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. எனிவே ஐ திங்க் ஓவராலா பாத்தீங்கன்னா ஆர்சிபி தெரிச்சிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. they deserve to be there அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு அவங்க ஆடின விதம் the most aggressive cricket மொமெண்டம் எங்க பக்கம் தான் இருக்குன்றது ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். பட் சிஎஸ்கே எஸ் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. பட் போதுமான கிரிக்கெட்டா அந்த டாப் 4க்கு போயிட்டு கப்பு அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆணித்தரமான கிரிக்கெட் ஆடி இருக்காங்கன்னா இல்லைன்னு நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும். அண்ட் எனிவேஸ் பிரில்லியண்டா இந்த கிரிக்கெட் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இப்படி தாங்க இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் கேம் எப்படி இருக்கணும்ன்றதான் நீங்க நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு போத் த டீம்ஸ். ஃபியூச்சர்ல நிறைய இன்னும் வேர்ல்ட் கப்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த சைடும் சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த சைடும் சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்ற போது நல்லா போய் பண்ணுங்க. இந்தியன் டீம் நல்லா பண்ணுங்க. அந்த அட்லீஸ்ட் அந்த கப்பை எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் நன்றி சகோ, உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் இன்னும் முக்கியமான மேட்சஸ்லாம் சிலது இருக்கு. எனவே ஒரு தெரிக்கிற மேட்ச் நம்ம பார்த்தோம். பியூட்டிஃபுல் கிரிக்கெட் வின்னருங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்க சொல்லிக்கலாம் நான் குவாலிஃபை ஆகிட்டேன், நீ குவாலிஃபை ஆகல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லலாம். அல்டிமேட்லி குவாலிஃபை ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட், அந்த அற்புதமான கிரிக்கெட் தான் குவாலிஃபை ஆயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பரா தெரிக்கிற ஒரு போட்டியை பார்த்தோம். பட் ஸ்டில் நிறைய போட்டிகள் காத்திருக்கு. டாப் 4 இப்போ ஆர்சிபியும் வந்துட்டதுனால களை கட்டது டாப் 4 அப்படின்றதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி சுகு, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. டிக் ஓகே, தேங்க்யூ.